சென்றாய் எங்கே சென்றாய் எங்களை ஏங்க விட்டு எங்கே சென்றாய் இதயத்தின் தீபமே எங்கே சென்றாய் உருகி உருகி போனதடி என் உள்ளம் யானியே குருகி அம்மன் கோயில் வாசலிலே தை பொங்கல் வைப்போம் பூங்குயிலே ஊரு ஒன்னாக பொங்க வைக்கும் நாடு இப்ப ஒன்னு பொங்கி வரும் பாலு இனி தொட்டாக்கா தொட்டதெல்லாம் பொண்ணு நம்ம சந்தோஷம் நிச்சயம்தான் கண்ணு அம்மன் கோயில் வாசலிலே
பாடி இசை பாடும் திருநாடு இது தாண்டி தங்கமணி. அம்மன் கோயில் வாசலிலே தை பொங்கல் வைப்போம் பூங்குயிலே. அம்மன் கோயில் வாசலிலே தை பொங்கல் வைப்போம் பூங்குயிலே. ஊரு ஒன்னாக பொங்க வைக்கும் நாடு இப்ப ஒவ்வொன்னு பொங்கி வரும் பாலு. இனி தொட்டாக்கா தொட்டதெல்லாம் பொண்ணு நம்ம சந்தோஷம் நிச்சயம் தான் கண்ணு. யார் நீங்க? எதுக்காக எங்க அக்கா? உங்கதான் கேக்குறேன். நீங்க எதுக்கு மல்ல மல்ல போடுறீங்க? யார் நீங்க? யார் நீங்க? உங்களுக்கு எங்க அக்காவுக்கு என்ன சம்பந்தம்? சொல்லுங்க. என்ன பாக்குறீங்க? எங்க அக்கா சாவுக்கு நீங்க தான் காரணமா? அட
பாவி கொலைகாரா! எங்க அப்பாவை அநியாயமா கொன்னுட்டியே! நீ எல்லாம் நல்லா இருப்பியா? நாசமா தான் போவ! நான் தான் காரணம். அவன் மட்டும் என்ன காதலிக்காம இருந்திருந்தா நேரம் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணி உயிரோடவாவது இருந்திருப்பான். இந்த பாவிய காதலிச்சதுக்காக இப்போ இந்த கல்லறையில தூங்கிட்டு இருக்க. எங்க அக்கா உங்களை காதலிச்சாங்களா? யார் நீங்க? நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் தான்மா ஜீவா. மாமா மாமா நீங்களா? மாமா உங்களுக்கு இந்த நிலைமை. மாமா, ஏன் ஒரு எறும்புக்கு கூட துரோகம் பண்ணாதவன் என் அக்கா. அவளை ஏன் மாமா அநியாயமா கொன்னீங்க? அவளை ஏன் கொன்னீங்க அப்படின்றது இப்ப வரைக்கும் புரியாத புதிரா இருக்கு மாமா. அந்த புதிரை கண்டுபிடிக்கதாமா 5 வருஷ ஜெயில் வாழ்க்கைக்கு அப்புறம் நேரா இந்த கல்லறைக்கு வந்திருக்கேன். நானும் அவளும் சந்தோஷமா வாழ்ந்தது அந்த கடவுளுக்கே பொறுக்கலையோ என்னவோ. அதனாலதான் அவளை என்கிட்ட வந்து பிரிச்சுட்டான். ஒருவேளை காதலிக்கிற எல்லாருக்குமே இந்த கல்லறை தான் தீர்வோ என்னவோ. ஏன் மாமா உங்ககிட்ட இருந்து எங்க அக்காவை எந்த மிருக பிரிச்சது? தெரியலையேம்மா, தெரியலையே. என் அன்ப, என் பாசத்தை, என் இதயத்தை எவன் கொலை பண்ணான்னு கண்டுபிடிச்சு அவனை இந்த கையாலேயே கொண்டு வரைக்கும் எனக்கு தூக்கம் வராதுமா, தூக்கம் வராது. அவன் வேணா என்னை விட்டு போயிருக்கலாமா. அவளும் நானும் ஒன்னா வாழ்ந்த அந்த நினைவுகள் என்னை விட்டு போகலையே. உங்க அக்கா அந்த ரவிவர்மாவோட ஓவியம்மா, ஓவியம். நானும் அவளும் ஒன்னா வாழ்ந்த வாழ்க்கை எந்த ஏட்டிலும் எழுதாத காவியம், எழுதாத காவியம். நானும் அவளும் ஒன்னா சந்தோஷமா வாழ்ந்த அந்த நினைவுகள் நல்லாவே இருக்கு. காபி சாப்பிடலாமே? பரவாயில்லையா, நான் வரும்போதுதான் ரெட்டிப்பட்டி கும்பாபிஷேகத்துல மன நிறைய சாப்பிட்டு வந்தேன். அதனால நான் இப்ப எதையும் சாப்பிடல, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆமா, ஒரே ஒரு சொன்னீங்க. நம்ம பிசினஸ்ல நீங்க போட்ட 25 லட்சம் ரூபாய்க்கு 20 லட்சம் ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு. அதை கொடுக்கறதுக்காக தான் வர சொன்னேன். ரொம்ப சந்தோஷம்.
டெபாசிட் பண்ணி ஒரு தொழில ஆரம்பிச்சு 10 நாள்ல 20 லட்சம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்ட்னர், இது ஒன்றும் சட்டவிரோதமான பிசினஸ் இல்லையே. ஏன் கேட்குறீன்னா, எங்க ஐயாரு பெரியவா நேர்மையா வாழலையா, வறுமையிலும் நேர்மையா வாழணுமையானே வளர்த்திட்டாரு. நானும் 50 வருஷமா அப்படியே வாழ்ந்துட்டேன். இனிமே போய் தவறான வழியில பணம் சம்பாதிக்கிறதுங்குது அது நல்லதல்ல. நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க. பார்ட்னர், இருக்கிறவங்க கிட்ட இருந்து இல்லாதவங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம். அது கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன கூலி தான் இந்த லாபம். அதனால நீங்க அதை பத்தி பயப்படவே தேவையில்லை. ஆமா, 10 கோடி ரூபாய் திட்டம் வச்சிருக்கதா போன்ல சொன்னீங்களே, அவ்வளவு பணம் என்கிட்ட ஏதுங்க? நீங்க திடீர்னு அவ்வளவு பணத்தை சொல்லிட்டீங்களே. பார்ட்னர், நம்ம அடுத்த பிசினஸ் 10 கோடி ரூபாய். அந்த 10 கோடி ரூபாய்க்கு 10 கோடி ரூபாய் லாபம். அதுவும் 10 நாள்ல. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயாவது கிடைக்குமா? அதனால பார்ட்னர், சொந்த பந்தம், அக்கம் பக்கத்துல, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அவங்க கிட்ட பணத்தை வாங்குங்க. 20 நாள்ல கொடுத்துடலாம், லாபத்தையும் எடுத்துடலாம். அவ்வளவு பணத்தை நினைச்சா எனக்கு ரொம்ப தயக்கமா இருக்குங்க. பார்ட்னர், யோசிக்காதீங்க. இல்ல, சொன்ன டைமுக்கு பணத்தை கொடுக்க முடியலனா, பணத்தை கொடுத்தவங்க நம்மளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வெளியில தலை காட்ட முடியாது. அதான் யோசிக்க வேண்டியதா இருக்குது. நம்ம ஒரு இடத்துல வாங்கிட்டு இல்லைன்னு சொல்ற வம்சமே கிடையாது. அதனால கொஞ்சம் தயக்கம் ஜாஸ்தியாவே இருக்கு. தொகை அதோட ஜாஸ்தியா இருக்கு. பார்ட்னர், நீங்க அதை பத்தி கவலையே பட வேண்டாம். பணம் சொன்ன டைம்ல கரெக்டா வந்துடும். பிரச்சனை எதுவும் இருக்காது. நான் தான் சொல்றேன்ல பார்ட்னர், இத பத்தி எதுவுமே பயப்படாதீங்க. இன்னும் ஒரு தடவை 2 தடவை இந்த பிசினஸ் பண்ணிடலாம். பண்ணா பல கோடி ரூபாய் லாபம் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த பிசினஸ நம்ம விட்டுறலாம். போங்க பார்ட்னர், போயிட்டு பணத்தை ஏற்பாடு பண்ற வழியை பாருங்க. லாபம் வந்ததுன்னு பொய் சொல்லி என்னோட 20 லட்சம் ரூபாய் சொந்த பணம் உனக்கு கொடுத்தன. எதுக்கு தெரியுமா? உன்கிட்ட வந்து 10 கோடி ரூபாய ஆட்டைய போடுறதா. இது மாதிரி பல பேர்த்தோட பணத்தை வச்சுதான் நான் அரசியல்லையே இறங்க முடியும். நான் அரசியல்ல இறங்கறதுக்கு வேற வழி தெரியல பார்ட்னர். I am very sorry. டேய் மோகன், சாகட்ரோட
அந்த சால்வை எடுத்துட. வாங்க தேவசகாயம், அது ஒண்ணும் இல்லைங்க. அது ஒண்ணும் இல்லைங்க. இந்த உலகத்துல யார நம்புறது யார நம்புறதுன்னே தெரியலைங்க பார்ட்னர். நல்லவங்க மாதிரியே இருக்கிறாங்க, திடீர்னு நம்பிக்கை துரோகியா மாறிடுறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியலையே. பார்ட்னர், நம்ம மோசம் போயிட்டோம் பார்ட்னர், நம்ம மோசம் போயிட்டோம். என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ஆமா பார்ட்னர், நம்ம கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு டபுளிங்கா தரேன்னு சொன்னவன் திடீர்னு அந்த பணத்தை தூக்கிட்டு ஓடி போயிட்டான் பார்ட்னர். இப்ப நம்ம 2 பேர்த்தோட பணமும் போயிருச்சு பார்ட்னர், 2 பேர்த்தோட பணமும் போயிருச்சு பார்ட்னர். நீங்க சொன்னீங்கறதுக்காகத்தானே நான் ஃப்ரெண்ட்ஸ் அக்கம் பக்கத்துல எல்லாம் கடன் வாங்கி உங்ககிட்ட பணத்தை கொண்டாந்து கொடுத்தேன். இப்ப அவங்க எல்லாம் கேட்டா நான் எப்படி கொடுக்கறது? சரி, ப்ளீஸ் அவனுடைய போன் நம்பராவது கொடுங்க. அவன் கையில கால விழுந்தா வச்சு நம்ம பணத்தை வாங்கறதுக்கு முயற்சி பண்ணலாம். அவன் எங்க இருக்கிறான்னு தெரியல, அவன் போன் நம்பரும் தெரியல பார்ட்னர். நான் வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியலனா வேற வழியே இல்ல. வெளியில மானம் மரியாதை எல்லாம் கெட்டு போயிடும். தயவு செஞ்சு அவன் போன் நம்பர் கையில கால விழுந்தாச்சும் நம்ம கேட்டு பார்ப்போம். ப்ளீஸ் அவன் நம்பரை கொடுங்க. அவன் போன் நம்பரை வாங்கி நீ பேசிவிட்டு உன் பணத்தை மட்டும் நீ வாங்கிட்டு போயிடுவ. அவங்கள விவரம் நீ உங்க பேச்சு சரியில்லை. உங்க பேச்சுல ஏதோ வித்தியாசம் தெரியுது. ப்ளீஸ் உண்மை சொல்லிருங்க, என் பணத்தை கொடுத்துருங்க. பிரச்சனை இல்லாம நம்ம பிசினஸை முடிச்சுக்கலாம். பரவாயில்லையா? அவன் தான் பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டான்னு சொல்றான்ல, அப்புறம் போன் நம்பரை கொடு, புடலங்காய கொடு. கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கிற. பணம் போயிடுச்சு, அவ்வளவுதான். விட்டுட்டு போவையா? சும்மா தோண கேள்வி கேட்டுட்டு பெருமாள் தப்பு பண்றீங்க, தப்பு பண்றீங்க. ஆடோ பெருமாள் தப்பு பண்றீங்க. நீங்க பணத்தை வேற எங்கேயும் கொடுக்கல, நீங்க தான் பண்ணிருக்கீங்க. நல்ல முறையில என் பணத்தை திருப்பி கொடுத்துருங்க. பரவாயில்லையா? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா பணத்தை திருப்பி தர முடியாது. என்னைய பண்ணுவ பார்ட்னர்? என் பணத்தை நல்ல முறையில திருப்பி கொடுத்துருங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நான் வாங்கின கடனை வெளியில கட்ட முடியலனா நான் சாகரதை தவிர வேற வழியே இல்லை பார்ட்னர், வேற வழியே இல்லை. செத்துப்போ, செத்து போன்ற 10 பைசாவுக்கு போறாத நீ இருந்தா என்ன போனா என்ன? நீ செத்தா இந்த பூமியில சுமையாவது குறையும். ஏய் நம்பிக்கை துரோகி, 10 கோடி ரூபாய் பணத்தை வாங்கிட்டு என்னடா பேசி பேசிட்டு இருக்க? நம்பிக்கை துரோகியா? அப்புறம்
ஏப்பா உனக்கு உன் பணம் 20 லட்சம் ரூபாய் நான் தூக்கி கொடுக்கும்போது நான் நல்லவன். இப்ப பிசினஸ்ல பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே நான் நம்பிக்கை துரோகியா? ஆமையா, நான் நம்பிக்கை துரோகி தான். பிசினஸ்ல உன்கிட்ட இருந்து 10 கோடி ரூபாய் ஆட்டைய போடத்தான் நான் என் சொந்த பணம் 20 லட்சம் ரூபாய் லாபம் வந்ததுன்னு உனக்கு கொடுத்தேன். சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிச்சேன். உனக்கு பணமும் கிடைக்காது, ஒண்ணும் கிடைக்காது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. ஏய் துரோகி, உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். ஆண்டவ பெருமாள், என்னை ஏமாத்துறதுக்கான அந்த நல்லவன் வேஷம் போட்ட கேவலம் இந்த பணத்துக்கோசரம் என்ன பதச்சுக்கிட்டியாடா? ஆண்டவ பெருமாள், தர்மம், நியாயம், நீதி, நேர்மையில் வாழ்ந்துட்டு இருக்கிற என்ன அடிச்சுட்டடா. என்ன அடிச்சதுக்கு உன்னை அடிக்க ஒருத்தன் பிறந்து வருவான்டா. என்ன அடிச்சதுக்கு அந்த ஆண்டவன் தண்டனையை கொடுப்பான்டா. டேய் ஆண்டவ பெருமாள், நான் திருப்பி அடிக்காததனால கோலைன்னு நினைச்சிடாத. நான் அடிச்சா உனக்கு உடம்பு மட்டும்தான் வலிக்கும். ஆண்டவர் கிருபையில அடிச்சாருன்னா பெருமாள் நீ ஆயுசுக்கு அழுவா. நீ நல்லாவே இருக்க மாட்ட, நாசமா போயிடுவா. என் சாபம் பலிக்காம விடாதா, என் சாபம் பலிக்காம விடாதா, என் சாபம் பலிக்காம எல்லாத்தோட சாபமும் பலிக்கணும்னா நான் எப்பயோ செத்துருக்கேன் போட்டா. மூர்த்தி அவங்க அண்ணன் ஆண்டவ பெருமாள் பிசினஸ் பண்ணலாம் பணம் கொண்டான்னு சொன்னா. நம்ம வீடு காடு தோட்டம்லாம் அடமான வச்சு சொந்த மதத்திலாக கேட்டு 10 கோடி ரூபாய் பணத்தை கொண்டு போய் கொடுத்தேன். இப்ப கேட்டா பிசினஸ் லாஸ் ஆயிருச்சுன்றான். 1 ரூபாய் கூட கிடைக்காதுடா. நாளை என்னடா பண்ண முடியுன்றான்.
பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதவன் நீ எல்லாம் வாழ்ந்து என்னடா பண்றேன்னு சொல்லிட்டா மேரி. என் உசுரவே கொண்டுட்டான் மேரி, என் உசுரவே கொண்டுட்டான். 10 கோடி ரூபாய் பணத்தை வாங்கிட்டு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதவன் சொல்றான் மேரி. பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதவன் விஷயம் வெளியில தெரிஞ்சு எனக்கு கடன் கொடுத்தவங்களாம் கேட்க ஆரம்பிச்சுட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? நம்ம வீட்டை ஜப்தி பண்ணி நம்மள வீட்டை விட்டு துரத்தி நடுத்தருவுல நிறுத்திட்டா இந்த கூரை கூட இல்லாம நடுத்தருவுல நிக்கிறத நினைச்சா எனக்கு பயமா இருக்குது, பயமா இருக்கு. மேரி, தயவு செஞ்சு நான் ஒண்ணு சொல்றேன், என்ன கேக்குறியா? மேரி, உன்னை காலம் முழுசும் கண்கலங்காம காப்பாத்தலாம். நம்ம பையனை படிக்க வச்சு இந்த ஊர்ல ஒரு பெரிய கலெக்டர் ஆக்கலாம்னு நினைச்சுதான் நான் அவங்கிட்ட பிசினஸ் ஆரம்பிச்சேன். ஆனா இன்னைக்கு நம்ம குடும்பத்தையே நடுத்தரவுல நிறுத்துற அளவுக்கு அவன் துணிஞ்சிட்டான். மானம் மரியாதையெல்லாம் இழந்து இந்த ஊர்ல நம்ம வாழ்றது நல்லா இல்ல. நீயும் நானும் தற்கொலை பண்ணிக்கலாம். நானும் நீயும் தற்கொலை பண்ணிக்க காரணமா இருந்த அந்த ஆண்டவ பெருமாளையும் அவன் குடும்பத்தையும் வேரோட கருவறுக்கிறதுக்கு நம்ம பையன் இந்த மண்ணில வாழணும். மேலே வாழணும், நம்ம பையன் வாழணும். அவனை கொலை பண்ண கூடாது. அப்பா, அம்மா, அப்பா, அம்மா, இன்னைக்கு ஒரு குட் நியூஸ். இப்ப நடந்த பரீட்சையில நான் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட். இந்த கிளாஸ் எனக்கு பேனா கிஃப்டா கொடுத்தாருமா. வெரி குட் ஜெபன்ராஜ். இந்த பேனா வெரி குட். நீ படிப்புல மட்டும் இல்ல, நீ எல்லாத்துலயும் கெட்டிக்காரன். என் பையன் நீ கெட்டிக்காரங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. நீ விளையாட்டுலயும் கெட்டிக்காரன்னு காமிக்கிறதுக்கு உனக்கு ஒரு விளையாட்டு வைக்கும். அதுல நீ ஜெயிச்சிட்டா உனக்கு நானும் அம்மாவும் ஒரு கிஃப்ட் கொடுப்போம். ஓகேவா? என்ன விளையாட்டுப்பா? கையையும் காலையும் கட்டி போட்டு ஒரு பால் எடுத்து வர்றேன். அந்த பாலை தூக்கி உன் தலைமையிலேயே போடுறேன். நீ மிஸ் ஆகாம அடிச்சுட்டே இருக்கணும். மிஸ் ஆயிடுச்சுன்னா நீ அவுட். ஓகேவா? ஓகேப்பா. வெரி குட். கொடு.
மறக்க முடியாது டாக்டரா. நீ வாங்கிட்டு வந்திருக்கிற பேனா ஒரு சில காவியத்தை எழுதாது. நாங்க கொடுக்கிற கிஃப்ட் நீதான் காவியங்கிறத எழுதுண்டா தம்பி. அப்பா பால் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஏதோ பாட்டில் எடுத்துட்டு வரீங்க. ஆமாடா கண்ணு, கோச்சிக்காதடா. நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். உங்ககிட்ட போய் சொல்லிருக்க கூடாதா? அப்பா உங்ககிட்ட போய் சொல்லிருக்க கூடாது. விஷம்டா கண்ணு. இந்த விஷத்தை குடிச்சிட்டு நானும் தற்கொலை செஞ்சுட்டு போறேன். நீ உண்மையை சொன்னா விட மாட்டேங்கிறதுனால கையை காலையை கட்டி போட்டு நாங்க தற்கொலை செஞ்சுட்டு போறோம்டாங்க. அப்பா அப்பா வேண்டாம்ப்பா, அப்பா வேண்டாம்ப்பா, ப்ளீஸ்ப்பா. நீங்க போய் தானே சொல்றீங்க. இல்லப்பா, நான் பொய் சொல்லல. உனக்கு பால் எடுத்துட்டு வரேன்னு சொன்னது பொய்டா. நான் பாய்சனை எடுத்துட்டு வந்தது உண்மைடா கண்ணு. அப்பா கிட்ட பிசினஸ் பண்றேன்னு சொல்லி இந்த ஊர்ல இருக்கிறானே மூர்த்தி, அவங்க அண்ணன் ஆண்டவ பெருமாள் 10 கோடி ரூபாய என்கிட்ட வாங்கிட்டு ஏமாத்திட்டான்டா கண்ணு, ஏமாத்திட்டான். பணம் கொடுத்தவங்க கேட்டா என்னால திருப்பி தர முடியாது. எனக்கு கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துருங்கன்னு சொன்னேன். உன்னால என்னடா பண்ண முடியும்னு சொல்லி ஆளை வச்சு அடிச்சுட்டான்டா கண்ணு. நம்ம கிட்ட பணம் கொடுத்தவங்க எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டா நான் என்னடா ஸ்டீபன் பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன்? இந்த சூழ்நிலையில நானும் அம்மாவும் சாகரதை தவிர வேற வழியே இல்லடா. சாகரதை தவிர வேற வழியே இல்லை. ஸ்டீபன், ஒன்னே ஒண்ணு மட்டும் மனசுல ஆழமா பதிய வச்சுக்க. நானும் அம்மாவும் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு காரணமா அந்த ஸ்டீப் ஆண்டவ பெருமாள அவன் குடும்பத்தையும் ஸ்டீபன் ராஜ் பலி
மாதிரியே வளர்ந்து அவன் குடும்பத்தை பழிவாங்கணும். அப்பா தப்பு செஞ்ச அவனே உயிரோட இருக்கிறப்ப நீங்க ஏப்பா சாகணும்? ஸ்டீபன் ராஜ், இந்த உலகத்துல ஏமாத்துறவங்களை விட ஏமாறவன் தான் குற்றவாளி. ஸ்டீபன், உன்னோட சந்தோஷத்துக்காக நீ எதை வேணும்னாலும் செய்ய. இப்படித்தான் வாழணும்னு இல்ல. ஈவு, இரக்கம், பாசம், நேர்மை எதையும் பார்க்காத. எவனை வேணும்னாலும் கொள்ளு. நான் ஒரு கோழைக்கு அப்பங்கிறது இந்த சமுதாயத்துக்கு சொல்லு. அந்த ஆண்டவ பெருமாளையும் அவன் கூட்டத்தையும் அவன் குடும்பத்தையும் நீ வேரோட கருவறுக்கணும். அப்பதான் அப்பா அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடையும். சிவன்ராஜ் சாந்தி அடையும். சிவன்ராஜ், அப்பாவும் அம்மாவும் உன்னை அனாதையா விட்டுட்டு போயிடுறாங்கன்னு நினைக்காத. சிங்கம்டா, நீ சிங்கம். இந்த உலகத்துக்கு ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கணும். அந்த ஆண்டவ பெருமாளை அழிச்சே ஆகணும். நான் போறோம்பா, நான் போறோம்.
கோணப்புலி, நம்ம ஒரு கோயில் எல்லாம் என்னடா இவ்வளவு பளபளன்னு மினுக்குது? இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? நம்ம கும்பாபிஷேக குழுதாடா. நான் கூட நினைச்சேன் நீங்க தினமும் 8 மணிக்கு மீட்டிங் போட்டு கட்டப்புலி அதுலயும் முரட்டு முத்து குத்து இருக்காப்புல பாரு. இலிஷாவா போடலாமா, நமிதாவா போடலாமா, நயன்தாராவா போடலாமா தான் பேசுறாங்க. கோயில் வேலையை பத்தி பேசுறதே இல்லை ரைட்டு. ஆனா சிறப்பா பண்ணிட்டாங்களா. அதுலயும் இந்த குழுவுக்கு ஹெட் மாஸ்டரா இருக்கிறாரு பாரு நம்ம முரட்டு முத்து. சும்மா இவ்வளோ நீட்ட தடி வச்சுக்கிட்டு சும்மா வர்றவங்க போறவங்களை எல்லாம் போட்டு அடி அடி அடிக்கிறாராம். அதனாலயே எல்லாம் பயந்துகிட்டு கோயிலுக்கு கடகடன்னு ஓடி வந்து வேலைய படபட படபடன்னு முடிச்சுட்டாங்க. இப்ப அந்த தடியே இல்லையே. கேட்டாதான்டா தெரியும். நம்ம அப்பா வேற நம்ம ரெட்டிப்பட்டி நீச்சல் குளத்துல குளிக்கிறேன்ட்டு சாக்கடை விழுந்து கைய உடைச்சுக்கிட்டான். ஆனா அந்த செவுட்டுக்காம இப்படியேதான் எங்கேயோ நம்மள தேடிக்கிட்டு இருப்பான். அவன் வர்றதுக்குள்ள நம்ம அப்படியே போயிருவோம். ஆமா. கட்டப்புலி, கோணப்புலி, எங்கடா போனீங்க? கூட்டத்துக்குள்ள எதுவும் பூந்துட்டானுங்களா? அடே, இவனுங்களை தொலைவி தொலைவி எனக்கு வயசும் போச்சு. கத்தி காத்தி சங்கம் போச்சுடா. அடே, கழுத புலிக்கு போறத கவோதிங்களா? எங்கடா போனீங்க? இந்த கவோதிங்களை பெத்த கழுத நாங்க இங்க தாண்டா இருக்கிறோம். அடே, அமாவாசையில பிறந்த அண்டங்காக்காங்களா? எங்கடா போய் தொலைஞ்சீங்க? சுண்ணாம்பு மாட்டையா இங்கதானா இழுக்கும்? அடே, சோமாரிக்கு பிறந்த பேமாளிங்களா? எங்கடா போனீங்க? அடே கழுதப்புடி, செவுட்டு கடவா, இந்த பேமாளிகளை பெத்த கோமாளி நாங்க இங்கதான் இருக்கிறோம். புண்ணாக்கு வாய கலநீர் தண்ணியா காதல ஊத்த முன்னாடி திரும்பி பாருடா செவுட்டு கிழவா. கட்டப்புலி, கோணப்புலி, இங்கதான் இருக்கீங்களாடா? ஏண்டா ஒரு குரல் கொடுக்க கூடாதாடா? ஓஹோ, நாங்க குரல் கொடுக்கவே இல்ல. இந்த டமார கால வச்சுக்கிட்டு ஏடா எங்களை இப்படி பாடா படுத்துற? நான் எங்கடா போய் படுத்தேன்? சந்தைக்கு போயிட்டு வரேன்டா. உருண்டை கை விரலை எடுத்து தோடா. கை ஒடிஞ்சிருக்குறா பாடுறா. இந்த உடலைய வச்சுக்கிட்டு தான் எங்களை தேடுவேடா கஞ்சா பிசினாலே. கஞ்சி வேணுமாடா? அடுத்த வாரம் வாங்கிட்டு வரடா. கெஞ்சி கேட்கல, கஞ்சி வேணா குக்கு. அது வரலன்னா விட்டுறா. என்னோட கவலை என்ன தெரியுமா? தெரியாதே.
பொம்பளைய 2 பேருக்கு கட்டி வச்சு ஆளுக்கு பாதி வச்சுக்கிட்டு சொன்னா அப்படின்னா முதல் நாட்டுல யாருக்கு உனக்கா எனக்கா அவ்வளவு அவசரம் தம்பிக்க முதல்ல உன் வாயில ரா வரட்டும் அப்புறம் ராத்திரி வரும் பலுமா வரும் என் வாயில நல்லா வரும் வாய் வந்தா உட்கார்ந்துட்டு போடா எங்கிட்டே போயிடாதடா கட்டப்படி நீ ஒன்னும் புடுக்க வேண்டாம் முதல்ல இந்த ஆடை கூட்டிட்டு போய் காதுல நல்ல ஈயத்தை காய்ச்சி ஊத்து அப்பயாவது இந்த ஆளு காது விளங்குதான்னு பாப்போம் கூட்டிட்டு போங்கடா கூட்டிட்டு போட நாய நீ தள்ளி நிக்கும் போது அப்படி மணக்குது தலையில வச்சு விட்டா எவ்வளோ நல்லா இருக்கும் எப்பா இந்த அண்ணன் பூக்காளி தலையில பூவை வச்சு ரொமான்ஸ் பண்ண பார்க்கலாம் இந்த உடான்ஸ் பண்றதெல்லாம் என் பையன் கிட்ட வச்சுக்காதா அடே அது ரொமான்ஸ்ரா ஓ தமாசா தமாசாமடா பண்ணுங்க பண்ணுங்க நானும் கேக்குறேன் எப்பா அண்ணனை அந்த பூக்காளி அமுக்க பார்க்கலாம் ஏண்டா அமுக்கிறதுக்கு அவன் என்னடா லாரியாடா ஏ போனவாயா உன் கால்ல குரங்கு மூத்திரத்தை ஊத்த முதல்ல அவனை கூட்டிட்டு போறாங்க எதுக்குடா பாயம் பாத்திரத்தை போட சொல்றேன் என்ன ஆணியை நெஞ்சில வச்சு அடிப்பீங்கிற செவிட்டுக்கோ அதான்டா நானும் கேக்குறேன் இன்னைக்கு வந்தவளுக்கு அவ்வளவு திமிரா அதானே அவ்வளவு திமிரா இல்ல திமிராங்களே ஏய் உன் வாயில பன்னி சாணி இல்லடா பன்னி சுவ வச்சு தேய்ச்சா கூட உனக்கு புத்தி வராதுடா செஞ்சிடலாம் பாப்பு நம்ம 2 பேரும் சேர்ந்து இங்க 2 பேத்தையும் செஞ்சிடலாம் பாப்பு எப்பா 2 பேரும் நம்மள வச்சுக்கிட்டு செய்ய போறாங்க ஐயோ என்ன பாப்பு உனக்கும் வாயி கொளறுது உனக்கும் கொள்ளலுதா வேண்டாம் நானும் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் நீ இந்த புள்ளைய கீப்புன்னு இருக்கிற இவ்வளவு சீப்பா உனக்கு சீப்பு தேவையாடா உங்க 2 பேத்துக்கும் அவ்வளவுதான்டா மரியாதை அவ்வளவுதான்டா மலியாதை ஐயோ எனக்கு பைத்தியமே பிடிச்ச
எங்கம்மா அக்காவை காணோம்? அவ உள்ள சாப்பிட்டுட்டு இருக்காப்பா. நீ சாப்பிடலையா? எனக்கு தினமும் வீட்லயே சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சு போச்சு. அதனால இன்னைக்கு ஒரு நாள் வெளியில ஹோட்டல்ல ஃபுல்லா சாப்பிடலான்னு இருக்கேன். மட்டும் கொடுத்துருங்க. என்னம்மா ஒரு நேரம் சாப்பிடுறதுக்கு 5000 ரூபாயா? ஏப்பா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சுத்த உலகம் தெரியாத ஆளு மாதிரி பேசுறீங்க. ஒரு ஓட்டுக்கு எவ்வளவு காசு கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியுது. பெத்த பொண்ணுக்கு செலவுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும் உங்களுக்கு தெரியாதா? பரவாயில்லம்மா, 5000 ரூபா வா ரேஞ்சுக்கு கொஞ்சம் கம்மி தான். அக்கா எங்கம்மா காணோம்? அவ கிடக்குறா சோம்பேறி. இப்பதான் மெதுவா சாப்பிட்டுட்டு இருக்கா, அப்புறமா வருவா. அப்பா நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா? நான் சாப்பிட்டேன். அக்கா வந்துட்டா. வாமா திவ்யா, உங்க தங்கச்சிக்கு ஒரு நேரம் சாப்பிட்றதுக்கு 5000 ரூபாய் வேணுமா? உங்களுக்கு எவ்வளவு வேணும்? எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாப்பா. கிடைக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கணும். அப்பதாப்பா வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். அப்பா அவ கிடக்குறா, அவளுக்கு எதுவுமே அனுபவிக்க தெரியல. மக்கு அவ கிடக்குறா. நீங்க எனக்கு இப்ப பணம் தர போறீங்களா இல்லையா? பணம் இருக்கா இல்லையா? என்னம்மா, நான் சம்பாதிக்கிறதே உங்களுக்கு வசரம் தான். உங்களுக்கு கொடுக்காம நான் வேற யாருக்குமா கொடுக்க போறேன்? பாவம் அந்த புண்ணியவதி உங்களை பெத்து போட்டு செத்து போயிட்டா. அவ இல்லாத குறைய தீர்த்து வைக்கிறதுக்காக தான் உங்களுக்கு நீங்க எதை கேட்டீங்கனாலும் நான் செஞ்சு கொடுப்பேன். அப்பா நாங்களும் ஆரம்பத்துல இருந்து உங்ககிட்ட இந்த விஷயத்தை பத்தி கேட்டுட்டே தான் இருக்கோம். ஆனா நீங்க என்னன்னா சொல்றதே இல்லை. இங்க பாருங்கப்பா, எனக்கு என்ன ஆனாலும் சரி நீங்க எங்ககிட்ட சொல்லித்தான் ஆகணும். பாப்பா அம்மா எப்படி இறந்தாங்கன்னு நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? ஆமாப்பா, எனக்கு நீங்க சொல்லிதான் ஆகணும். ஆனா அது வேணாம்னு நினைக்கிறேன். சொல்றேன். எந்த விஷயம் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு இவ்வளவு நாளா மூடி வச்சிருந்தனோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான நீங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டீங்க. நானும் அதை சொல்றதுக்கான நேரம் வந்துருச்சுமா. சந்தோஷமா போயிட்டு இருந்த எங்க வாழ்க்கையில எம்எல்ஏ எலெக்ஷன் வந்ததுமா. ஊரெல்லாம் சேர்ந்து என்னை எம்எல்ஏவா நிக்க வச்சாங்க. நானும் நின்னேன், மக்களுக்காக ஜெயிச்சேன். மக்களுக்காக அலைஞ்சதுல என் குடும்பத்தை கவனிக்காம விட்டமா. அதனால உங்க அம்மா நம்ம வீட்டு வேலைக்காரனோட தொடர்பு வச்சுக்கிட்டாமா. ஆனா நான் அதை நம்பல. ஒரு நாள் அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறத நான் பார்த்துட்டேங்கிற காரணத்துக்காகவே அந்த புண்ணியவதி நம்மளையெல்லாம் அனாதையாக்கிட்டு போயிட்டாமா. போயிட்டா. இல்லம்மா, உங்களை அனாதையா விட்டுட்டு போயிட்டாலே அப்படின்னு நினைக்கும் போதும், நீங்க தாயில்லாத பிள்ளைங்களா ஆயிட்டீங்களேன்னு நினைக்கும் போதும் என் நெஞ்சே வெடிச்சிரும் போல் இருக்குமா. என் நெஞ்சே வெடிச்சிரும் போல் இருக்கு. அப்பா இவ்வளவு துரோகம் பண்ணவங்களை நினைச்சு நீங்க ஏன் கலக்குறீங்க? இல்லம்மா, அவ என்னை விட்டு போனாலும்
அவ என்னோட வாழ்ந்த நினைவுகள் என்னை விட்டு போகலையே. அப்பா, you are really great பா. ஆமாப்பா, உங்களை மாதிரி ஒரு அப்பா கிடைக்க நாங்க புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஏதோ சொல்லி உங்களை டென்ஷன் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு காலேஜுக்கு நேரம் ஆகுதுன்னா நீங்க கிளம்புங்க. அடி காயத்ரி, நீ மட்டும் நான் சொன்ன மாதிரி என் கட்சி மேலிடம் அதிகம் இல்ல ஒரு 2 பேர்த்த அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தேன்னா நானும் கட்சியில மேலிடமா இருப்பேன். ஆனா நீ அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னது இல்லாம அத ஊருக்குள்ள வேற போய் சொல்லுவேன்னு சொன்ன. அதனால ஒன்ன நம்ம வீட்டு வேலைக்காரனோட தொடர்பு படுத்த வேண்டியதா போயிடுச்சு. தாலி கட்டின இந்த கையாலேயே உன் கழுத்தை நெரிச்சு கொன்னு கயிற்றுல தொங்க விட வேண்டியதா போயிடுச்சு. பாவம் அந்த அப்பாவி வேலைக்காரனையும் கொல்ல வேண்டியதா போயிடுச்சு. அப்பதானே ஊர் உலகம் நம்பும். பாவம் செஞ்ச வேண்டாம் வழிகடா ஆனவன் நீ, தப்பு செஞ்ச வேண்டாம் தண்டனையை அனுபவிச்சது நீ. உத்தமையான ஒன்ன உன் பிள்ளைங்களே இருக்கிற மாதிரி பட்டம் பாத்தியா? வாழ்க்கையோட லட்சியம் எல்லாம் இப்ப அரசியல்ல பெரிய ஆளா, இப்ப எம்எல்ஏவா இருக்கிறன்னா மினிஸ்டர் ஆகணும். ஒரு நாள் அந்த முதலமைச்சர் நாற்காலியிலே உட்காரணும். அதுக்கு தடையா யாரு வந்தாலும் போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். வரேன்னு சொன்னா இன்னும் காணோம், சரவணன் காணோம். ஹாய் ஜீவா. ஹாய் திவ்யா. நீங்க எனக்கு தனியா நின்னுட்டு இருக்கீங்க? இல்ல திவ்யா, என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வரேன்னு சொன்னாரு. நானும் ரொம்ப நேரமா அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னும் காணாங்க. ஆமா, நீங்க இந்த பக்கம்? சரி, அப்ப நீங்க ஏன் 2 நாளா காலேஜ் வரல? என்ன காரணம்? அது ஒண்ணும் இல்லைங்க, ஒரு முக்கியமான வேலை. ஏன் நிக்கிறோம், வாங்க உட்காந்து பேசுவோம். சரி வாங்க. சரி, நீங்க ஏன் காலேஜ் வரலன்னு சொல்லுங்க. ஏன்னா அது என்னன்னு எனக்கு தெரியும். இல்ல இல்ல, என்கிட்ட உங்க ஃப்ரெண்ட்ஸும் சொல்லிட்டாங்க. முக்கியமான வேலை இருந்துச்சு உண்மையாலுமே, அதனாலதான் என்னால வர முடியல. எனக்கு தெரியும் ஜீவா, உண்மையாலுமே இதுதான் காரணமா இல்ல வேற ஏதாச்சும் காரணமா? நான் எதுக்குங்க உங்ககிட்ட போய் சொல்ல போறேன்? உண்மையாலுமே ஒரு முக்கியமான விஷயம், அதனாலதான் வர முடியல. இங்க பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட ஆல்ரெடி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. நீங்க காலேஜ்ல ஃபீஸ் கட்டல, அதான ரீசன். ஐயோ, அப்படி சொல்லிட்டாங்களா? சொல்லுங்க. நீங்க கவலையப்படாதீங்க, அந்த ஃபீஸை நானே கட்டிட்டேன். ஐயா, நீங்க எதுக்காக ஃபீஸ் கட்டினீங்க? நானே கட்டியிருப்பேன்ல. இப்போ
என்ன உங்களுக்கு கடற்கரை ஆக்கிட்டீங்களே. என்னங்க இது? என்கிட்ட பணம் இருந்துச்சு, அதனால நான் கட்டிட்டேன். இங்க பாருங்க, எங்க அப்பா பெரிய அரசியல்வாதி. நிறைய ஏழை குடும்பங்களை ஏமாத்தி நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. அது உங்களை மாதிரி நல்லவங்களை உதவி பண்ணா எங்களுக்கும் நல்லது தானே. அதுக்காச்சும் பயன்படட்டுமே. ஆமா, உங்ககிட்ட நான் உன்னை கேட்கணும்னு நினைச்சேன். உங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க? இல்ல திவ்யா, எங்க அப்பா அம்மா 2 பேருமே நான் சின்ன வயசா இருக்கும் போதே இறந்து போயிட்டாங்க. ஆமா திவ்யா, உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கேளுங்க. இல்ல திவ்யா, உங்களுக்கு ஏன் என் மேல இவ்வளவு அக்கறை? ஜீவா, அப்பா அம்மா இல்லாத எத்தனையோ பேரு தடமாறி போயிடுறாங்க. ஆனா நீங்க அப்படி கிடையாது. பார்ட் டைம் வேலைக்கு போயாவது படிச்சு முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க. அதனாலதான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. திவ்யா, கெட்டவனை வாழ்றதை விட 4 பேருக்கு நடுவுல நல்லா படிச்சு நல்லவனா வாழணுங்க. அதுதான் என்னோட ஆசை. அப்புறம் திவ்யா, எனக்காக நீங்க ஃபீஸ் கட்டினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கூடிய சீக்கிரம் அந்த ஃபீஸ் நான் திருப்பி கொடுத்துருவேன். ஓகேவா? பாருங்க, உங்ககிட்ட நீங்க பணத்தை திருப்பி கொடுங்கன்னு நான் கேட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க நல்லா படிங்க, எனக்கு அதுவே போதும். உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு திவ்யா. இல்ல, பணக்காரங்க வீட்லயும் இவ்வளவு பாசமானவங்க இருக்காங்களே அப்படின்னு நினைக்கும் போதுதான் ஐயோ. சரி திவ்யா, பேசிட்டு இருந்ததுல நேரம் முடிஞ்சே தெரியல. நாளைக்கு காலேஜ்ல மீட் பண்ணலாம். ஓகே, பாய். நம்பிக்கையாவும் எதிரிக்கு யமனாவும் இருந்தாதான் நம்ம தொழில் பண்ண முடியும். உனக்கு பணம் வேணும்னா என்கிட்ட கேட்டுக்கலாம். பாய்க்கு கொடுக்க வேண்டிய பணத்தை அநியாயமா எடுத்துக்க வேண்டியது இல்லையே. இல்ல பாஸ், நான் அந்த பணத்தை பாய்கிட்ட கொடுத்துட்டேன். நான் பாம்பு மாதிரி என்ன மிதிச்சா கடிப்பேன். நான் நெருப்பு மாதிரி என்ன தொட்டா சுடுவேன். வீணா
டென்ஷன் பண்ணாத. அந்த பணத்தை நீதானே எடுத்த. ஏன் நான் என்னோட பங்கத்தானே என்னோட பங்கெடுக்கிறதுக்கு வாங்கிட்ட சொல்லுங்க அவசியம் எனக்கு இல்ல. எனக்கு வேணுங்கிற 5க்கும் 10க்கும் நாய் மாதிரி உன் கைய நக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சியா? ஓகே பாஸ்ன்னு சொல்லிட்டு நீ கொடுக்கிற பிச்சை காசை வாங்கிக்க. நான் ஒண்ணு எச்சக்கல நாய் இல்ல. ஏய் நந்தா, வீணா என்ன டென்ஷன் பண்ணாத. என்ன படைச்சவனையே பயப்பட வைக்கிறவனா? அந்த பணத்தை நீதானே எடுத்த. ஸ்டீவன் ராஜ், என்ன ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச எனக்கு இன்னொரு கேங் இருக்கு. அவங்களோட சேர்ந்து உன்னை போட்டு தள்ளிட்டு நாங்க நிம்மதியா வாழ போறோம். வாழ்றதையும் சாகறதையும் நான் தாண்டா முடிவு பண்ணணும். ஆமா, என்ன சொன்ன? என்ன போட்டு தள்ளிட்டு நீ நிம்மதியா வாழ போறியா? It's impossible, I say. இந்த ஸ்டீபன் ராஜா அழிக்க இன்னும் எவனும் பறக்கலடா. Please, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். விரோதிகளால வீழ்ந்தவங்களை விட துரோகிகளால வீழ்ந்தவங்க தானே அதிகம். இந்த ஸ்டீபன் ராஜோட கோர்ட்ல ஒரே தீர்ப்பு தான். மன்னிப்புக்கு இடமே கிடையாது. ஒன்லி மரண தண்டனை தான். அரே நம்பிக்கை துரோகிங்களா, உங்களை நம்பினதுக்கு இப்படி என்ன ஏமாத்திட்டீங்களேடா. யாருடா நம்பிக்கை துரோகி? சோறு போட்ட பாசையே, ஊரு போட்ட பாத்தியே, நீ துரோகியா இல்ல நாங்க துரோகியா? அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்வான். ஏய் ஆண்டனி, நமக்காக உயிரை விட்டுருக்கான். அவன்கிட்ட ஒரு சாரி கேட்டுட்டா கேட்டலாம் பாஸ். ஆண்டனி, இவனை தூக்கிட்டு போய் கரண்ட் சுடுகாட்டுல இருக்கிற நம்ம காளிதாஸ் கிட்ட சொல்லி சாம்பலாக்கி கொண்டுட்டு வாங்கடா. பாஸ், சாம்பல் என்ன பண்றது? சாரி பாஸ். யாரு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என்ன ஏத்தானோ அவங்க வீட்டு வாசல்ல போட்டு போய் வீசுங்கடா. நம்ம பையன் சாம்பலா கிடக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டோம்.
சட்டசபைக்கு போயிட்டாங்க. நான் அப்படியே பூங்கால காத்து வாங்கிட்டு உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன பார்க்கவா? அப்படி என்ன விஷயம்? நான் உங்களை ஓப்பனா இல்லைங்க, நான் உங்களை ஓப்பனா ஒரு கேள்வி கேட்கணும், அதான் கேட்டு போலான்னு வந்தேன். அதான் பார்த்தேன். அப்படி என்ன கேள்வி? கேள்வி பார்க்கலாம். நான் உங்களை விரும்புறேன், நீங்களும் விரும்புறீங்களான்னு. நீங்க என்ன விரும்பின உடனே நாங்களும் உங்களை விரும்பணுமோ? அப்படியெல்லாம் இல்லைங்க. அப்படி எப்படிங்க? என் அழகுக்கு இடையிலனாலும் ஓரளவுக்கு சுமாரா இருக்கீங்க. ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்க. இந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவு சுமாரா இருப்பேங்க. என்ன விரும்புறீங்களா? சரி சரி, நான் விரும்புறதாவே இருக்கட்டும். உங்க அப்பா அம்மா இதை ஏத்துக்குமா? இல்லைங்க, எனக்கு அப்பா அம்மா 2 பேருமே இல்லை. ஏன், என்னாச்சு? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கார் ஆக்சிடென்ட்ல அப்பா அம்மா 2 பேருமே இறந்துட்டாங்க. நாங்க ஓரளவு வசதியான குடும்பம். எனக்கு அப்ப விவரம் தெரியாதனால. இப்ப மட்டும் விவரம் தெரியுமாக்கும். என்னங்க? இல்ல சொல்லு சொல்லு. நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க குடும்ப வக்கீலும் மேனேஜரும் 2 பேரும் சேர்ந்து எங்க சொத்தெல்லாம் ஆட்டையா போட்டாங்க. எல்லாம் போக பேங்க்ல கொஞ்சம் பணம் மட்டும் இருந்தது. அதை வச்சுதாங்க இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, எதுவுமே இல்லைங்கிற, அப்புறம் எப்படி என்ன வச்சு காப்பாத்த போற? ஏங்க, ஆம்பளைக்கு இருக்க வேண்டிய எல்லாமே இருக்குங்க. அத கேட்கலடா, அடுத்த கேட்டேன். எரும மாடு. என்னது? ஐயோ இல்லைங்க, எரும மாடு வச்சாவது உங்களை காப்பாத்துவேன்னு சொன்னேன். அப்படி இல்லைனாலும் டீ கடை வச்சாவது உங்களை காப்பாத்திடுவேங்க. டீ கடையா? ஏங்க, டீ கடையை போய் உங்களை கேவலமா நினைக்காதீங்க. டீ கடை வச்சிருந்தீங்களா இப்ப எவ்வளவு பெரிய ஆளா வந்திருக்காங்க தெரியுமா? வேண்டாமா பேசுமா. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க என்ன டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணி ஹேண்ட்ஸமா வந்திருக்க? அதான் நேத்தே சொன்னேன்ல, எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள். சரி, எனக்கு கிஃப்ட் எதுவும் வாங்கிட்டு வந்தீங்களா? நாங்க என் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லையா? ஆமா, கொஞ்சம் கூட இல்ல, நிறையவே இருக்கு. அப்படின்னா பிறந்த நாள் கிஃப்ட் கண்டிப்பா வாங்கிட்டு வந்திருப்பீங்க. ராஜா, உனக்கு பிறந்த நாள் கிஃப்டா நான் ஏன் அதை இதையும் வாங்கணும்னு என்னையே கொடுக்கலாம். உண்மையாவா? ஆமா. சத்தியமாவா? ஆமா. சரி. ஏய், எப்படி கேட்டாலும் ஒண்ணுதான். வட வடன்னு பேசிட்டு இருக்காத. ஏங்க, உங்களை கட்டி பிடிச்சுக்கலாமா? இப்பவா சொல்லுங்க, எனக்கு gift எதுவும் வாங்கிட்டு வந்தீங்க? ஏடா, என்னையே gift கொடுக்குறேங்கற? என்ன விட ஒரு gift உனக்கு வேணுமா? இல்லைங்க, அம்மா சொன்னேன். ஏங்க, உங்களை வாழ்நாள் பூரா இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க. சீ, சுத்த வேஸ்டடா நீ. ஏங்க? சரி, அது உனக்கு புரியும் போது பதில் சொல்லு. உன்னோட பிறந்த நாள் கிஃப்டா எனக்கு என்ன தர போற? பரிசா? இங்க வேணாங்க, எல்லாரும் பாக்குறாங்க. எனக்கு வெக்கமா இருக்கு. உள்ள போய் தரேன். பரவாயில்ல, நீ இங்கேயே கொடு.
யார் இவனா? இவன் ஊமையாண்டா. எப்பறா சத்தம் வரும்? அப்படியே சத்தம் வந்தாலும் உன் இத்து போன காதல் அது கேக்குவாடா செவுட்டு கிளவா. அவன் ஊமையாண்டா. ராமையனா இருந்துட்டு போட்டுமே. அவன் பேச சொல்றான். அவனை ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணலீங்க? ஊமை கிட்ட என்ன பேச்சு? இவங்கிட்ட பேசலையா? இவன் பேசியே ஆகணும்னு அப்படியே ஒத்த கால அணைக்கிறான்னா அந்த செவுட்டு நாய். சின்னவனே அவனை பேச சொல்றான். சத்தமா பேச சொல்றான். செவுட்டு கு கு இவன் ஊமையாண்டா. ஓ கூமட்டையனா? அட இருந்துட்டு போட்டுமேடா. ஆனா பேச சொல்லுங்கடா. அட செவுட்டு டப்பா. அவன் பேச மாட்டான்டா.
அப்படியே பேசினாலும் இத்து போன காதுல அது கேட்காதுடா. என்னடா போங்கடா, அவனை பேச சொல்லுங்கடா, என் காதுக்குள்ள கேட்கணும்டா. பேசுறா பாப்போம். ஏன்னா உன் காதுல அப்படியே கடப்பாறை விட்டு ஆட்ட, காதுல கடப்பாறைய விட்டு ஏய் ரொம்ப ஆட்டாதடா, கீழே அரிஞ்சு விழுந்துற போகுது. நீங்களே பேசிக்கிட்டு இருக்கீங்களா? அவனை பேச சொல்லுங்கடா. அடே அவன் பேச மாட்டான்டா, பேச மாட்டான்டா, பேச மாட்டான்டா. சொல்லுங்கடா, அவனை பேச சொல்லுங்கடா, அவனை பேசி சொல்லடா. டேய் இந்த செவுட்டு கிழவன தூக்கி அந்த சாக்கடையில போடுங்கடா, போடுங்கடா அந்த சாக்கடையில. ஏய் ஓமையா, இந்த கிழவனை புடிச்சிட்டு வாடா, போடா. இல்ல அது யாருன்னு கேட்டேன். சத்தியமா அது நீ இல்ல, தெருவுல போறாங்களே அது ஒருத்தன். அது நம்ம பக்கத்து வீதியில இருக்கிற சரவணனா இருக்கும். அவன் தான் போற வர எல்லாத்து தலையிலயும் பூவை சொருகுறதுதான் வேலையே. ஆமா கூட நிறைய இருக்கு, இதெல்லாம் என்னது? கூடையில அத்தனை இருக்கு, ஏன் அத்தனை வேணுமா? அத்தனையும் வேணாம், வேற கொட்டமுத்து இருக்கா? யோ எட்டி வச்சுக்கோ, மேல ஏறிடு ஜாக்கிரதை. சரி அது இல்லாட்டி போகுது, பல்லா கொட்டை தான் இருக்கா? இருக்கு, உங்க அப்பா சூபி போட்ட கொட்டை இருக்கு, வாங்கிட்டு போறியா? நீ போய் சூப்பு போ. கோச்சிக்காத பாப்பு. சரி அது இல்லாட்டி போகுது, அவளக்காயில ஒரு 1/2 கிலோ போடுறியா? யோ என்ன நான் சொன்னேன்? அவள அலக்கற போடுறதா? எவள? இல்ல பாப்பு, என் தம்பி அந்த கோண புலி அவரைக்காய அவளக்கான்னு தான் சொல்லுவான். அதான் எனக்கும் அப்படியே வந்துருச்சு. ஏய்யா உங்க குடும்பமே ஒரு மார்க்கமா தான் இருப்பீங்க போல தெரியுது. இல்ல பாப்பு, நீ ஏன் சொல்ல பாப்பு சொன்னேனா கூட மொத்தமும் எடுத்துக்கிறேன், சொன்னேனா நான் அப்படியே வெறும் கையோட போயிடுறேன். யோ யோ தங்க குஞ்சி பாப்பு இங்க வேணாம், நம்ம குமாரன் தோட்டத்து வாழைத்தோப்புக்கு போயிடலாமா? அவர் நேரம் ஃப்ரீயா தான் வச்சிருப்பாரு.
என்னத்த தோட்டத்தை தான். சரி சரி எடுத்துட்டு வா போலாம். அசோகனையும் காணா, அருணையும் காணா, பாலமுருகன் எங்க இருக்கான்னு தெரியல. போன் பண்றேன்னா இல்லையா. திவ்யா வரேன்னு சொன்னாங்க. நம்ம சொன்னதை கன்சிடர் பண்ணிருப்பாங்களா? கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. பஸ் மிஸ் பண்ணிட்டேனா, அதான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சாரி. ஏன் திவ்யா, உங்களுக்கு இருக்கிற வசதிக்கு பஸ்ல வரணும்னு உங்களுக்கு தலையெழுத்தா என்ன? ஆமா, உங்க வீட்டுலதான் ஊருப்பட்ட கார் இருக்குல்ல, எதையாவது ஒண்ணு எடுத்துட்டு வர வேண்டியது தானே.
ஓ, உங்களுக்கு கார் ஓட்ட தெரியாது தானே? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எனக்கு கார் நல்லாவே ஓட்ட தெரியும். அப்புறம் பெண்களுக்கெல்லாம் இலவச பஸ் சொன்னாங்கல்ல, அதனால தானே. சாரி 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 சாரி, கோச்சுக்காதீங்க. கிண்டல் பண்ற வேலை வேண்டாம். சாரி திவ்யா, சாரி திவ்யா. திவ்யா, நான் உங்களை விரும்புறேன்னு சொல்லியிருந்தேன். நீங்களும் என்ன விரும்புறதா இருந்தா வரும்பொழுது பூ வச்சுக்கிட்டு வந்தா என்னுடைய காதலை நீங்க ஏத்துக்காத அர்த்தம்னு சொல்லியிருந்தேன். நீங்க கொஞ்சம் திரும்ப முடியுமா? சாரி திவ்யா. ஏன் ஜீவா, எதுக்கு என்கிட்ட சாரி சொல்றீங்க? இல்ல திவ்யா, முடவன் கொம்பத்தை எனக்கு ஆசைப்பட்ட மாதிரி நான் என் தகுதியை மறந்து உங்க மேல ஆசைப்பட்டேங்க. சாரிங்க. ஏன் ஜீவா, ஏன் இப்படி சோகமாயிட்டீங்க திடீர்னு? இல்ல திவ்யா, நான் உங்களை விரும்புற மாதிரி நீங்களும் என்ன விரும்புறீங்களோன்னு நினைச்சு தப்பு கணக்கு போட்டேங்க. சின்ன வயசுல இருந்தே நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு கிடைச்சது இல்லைங்க. இது மட்டும் நடந்துடவா போகுது? அது மட்டும் இல்லாம ஏழைங்க காதல் என்னைக்கும் நிறைவேறினதா சரித்திரமே இல்லைங்க. அதுவும் இல்லாம நான் தாழ்த்தப்பட்ட ஜாதி வேற, சொல்லவா வேணும்? அப்பா, சொல்லி முடிச்சிட்டீங்களா இல்ல இன்னும் வேற ஏதாவது இருக்கா? ஏங்க, காலையில நான் பூ வச்சுட்டு வரலங்கிறதுக்காக இந்த பேச்சு பேசுறீங்க? அதாவது நான் ஏன் தெரியுமா தலையில பூ வச்சுட்டு வரல? கட்டிக்கு போறவன் கையால பூ வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் தலையில பூ வச்சுட்டு வரும்போது. என்ன சொல்றீங்க? உண்மையாலுமா? இந்த பூவை நீங்களே உங்க கையால வச்சு விடுங்க. I love you so much. I love you திவ்யா. பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம், அது கால சுகவாசம். அடப்போது எப்போதும் முப்போதும் தொட்டு பேசும் இந்த பெண்ணோட சகவாசம். வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம், அது கால சுகவாசம். இந்த பெண்ணோட சகவாசம்
இந்த காவேரி அடங்காது. வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம் அது குத்தால சுகவாசம்.